வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். நம்ம சேனலில் நிறைய கேஜெட்ஸ் வீடியோ பார்த்துருப்போம். அது தொடர்ச்சியாக இன்றைக்கும் ஒரு சூப்பரான கேஜெட்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற முதல் கேஜெட் பார்த்தீங்கன்னா கேட்ச் பங்கர். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷோபா. என்னென்ன இந்த ஷோபாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் மாஃபியா படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பணம் பதிக்கிறது அது மாதிரிலாம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதேமாதிரி தான் இதுவும். நீங்கள் வந்து பீரோவில் வைக்கிறதோ அதுமாதிரி வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நார்மலான ஷோபாவில் வைக்கலாம் பணங்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஷோபாவில் உட்காரிங்க பார்த்தீங்களா, அந்த சீட்டை வந்து தூக்கிடலாம். சீட்டை வந்து தூக்கிட்டா கீழே வந்து ஒரு லாக்கர் இருக்கும். அந்த சேஃப்டி லாக்கரில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு வர மாதிரி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு கண்டுபிடிச்சி முடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா கீ டைப் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்கள்கிட்ட ஒரு கீ இருக்கும். அந்த கீ டைப் வந்துச்சு தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண முடியும். வேறு எந்த இதுவும் வச்சும் அது ஓப்பன் பண்ண முடியாது. அதேமாதிரி அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்துச்சுன்னா அதுவும் மிகப்பெரிய ரிலேஷன் கிட் பண்ண தான் நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா இது புல்லட் ப்ரூஃப் கூட. புல்லட் வந்து நீங்கள் வந்து கன்று வச்சு ஷூட் பண்ணால் கூட இது வந்து இந்த லாக்கர் வந்து உடையாது. ஓகேங்களா, இது வந்து புல்லட் ப்ரூஃப். நீங்கள் வந்து சாவி போட்டால் ஒண்டி தான் இது வந்து ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நடு ஹாலில் ஒரு வந்து இந்த ஷோபாக்கு நடு ஹாலில் ஒன்று வைக்கிறதுக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, கட்டமாக டைஸ் மாதிரி. அந்த டைஸ்லையும் பார்த்தீங்கன்னா இதுமாரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோபாவில் சாயரிங்க பார்த்தீங்களா, அதாவது பின்னாடி சாய்விங் பார்த்தீங்களா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதுலேயும் ஏதாச்சும் பொருட்கள் வச்சுக்கலாம், பணம் வச்சுக்கலாம். இது நிறைய விஷயம் வந்து நீங்கள் எல்லோரும் என்ன நினைப்பாங்க, பீரோவில் தான் பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பீரோவில் தான் பேத்துடுவாங்க. ஆனால் இது வந்து பீரோவோட ஒரு சேஃபான லாக்கர்னு பேங்க்கில் லாக்கரில் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுமாரி இது ஒரு சேஃபான லாக்கர். வந்து வேறு யாராச்சும் தப்பான சாவி போட்டாலோ இது யாராவது ஷூட் பண்ணாலும் இது வந்து கத்த ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் இது வந்து யாரோ எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படிலாம் உங்கள் செல்லோடு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஈஸி. செல்லே வந்து உங்களுக்கு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். சரி, அடுத்த கேஜெட் பார்க்கலாம். மஸ்ட் ஜீரோ. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஜீரோ அப்படின்றது ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து வாஷிங் மிஷினுக்கு ஆல்டர்னேட்டிவாக சொல்லலாங்க. இது வாஷிங் மிஷினில் வந்து நிறைய துணி போடுவோம். நிறைய அது பார்க்குறதுக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் இது வந்து நிறைய துணியெலாம் போட முடியாது. நீங்கள் அவசரமாக வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் உங்கள் வீட்லையும் ஒய்ஃபும் வேலைக்கு போகிறீங்க, நீங்களும் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 பேரும் வேலைக்கு போய் ஆகணும். திடீர்னு அந்த துணி துவைக்க முடியாது, அயர்ன் பண்ணலாம் முடியாது உங்களால். அப்போ என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா சீக்கிரமாக துவச்சி கொடுத்துரும். சீக்கிரமாக காய வச்சும் கொடுத்துரும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா துவச்சி அதுவே காய வச்சு உங்களுக்கு வந்து கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அயர்ன் பண்ணிட்டு வண்டி எடுத்து போட்டு போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து துணியை மொத்தம் துவச்சி காய வச்சு உங்களுக்கு கொடுத்துரும். அது மட்டும் இல்லை, அதில் இது எனர்ஜி, அதாவது இது வந்து கரண்ட்டில் இயங்கக்கூடியது தான் வாஷிங் மிஷின் மாதிரி. இது வந்து எனர்ஜியும் கம்மியாக தான் அப்சர்வ் பண்ணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டரும் கம்மியாக தான் இது பண்ணும். அந்த வாட்டர் வந்து க்ளீன் பண்ணிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் துணி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கீழே வந்துடும். கீழே வந்து ஒரு கண்டெய்னரில் சேவும். அந்த கண்டெய்னர் எடுத்து அந்த அழுக்கு தண்ணி கீழே ஊற்றிட்டு நீங்கள் வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சூடாக்கி அதாவது அந்த துணியை வந்து நல்லா ஆற வச்சு அதாவது காய வச்சு உங்களுக்கு வந்து அந்த துணியை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் துணியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா துணியும் நம்ம வாஷிங் மிஷினில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபேண்ட் வந்து எலாஸ்டிக்காக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போகும். வாஷிங் மிஷினில் துவைக்கும் போது அது திடீர்னு ஒரு நாளே பெருசாகாது. டெய்லியும் வாஷிங் மிஷினில் துவைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து எலாஸ்டிக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக மாதிரி தெரியும். என்னோட ஃபேண்ட்டு பெருசாக மாதிரி தெரியும். ஆனால் அதில் அதேமாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. அதேமாதிரி சாஃப்ட்டான துணிகள்லாம் போடலாம். இதில் வந்து எந்த துணியும் ரஃபாலாம் ஆகாது. சாஃப்ட்டான துணிகள் எல்லாமே போடலாம். எதுவுமே ரஃப் ஆகாது. நீங்கள் எப்படி போட்டிங்களோ அதேமாதிரி வந்து அந்த துணி வரும். சரி, இந்த கேஜெட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து காம்பாக்டாக இருக்கும், ஒரு சின்னதாக இருக்கும் இந்த கேஜெட். அடுத்த கேஜெட் பார்க்கலாம் வாங்க. காஃபி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரில் காஃபின்னு அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுவும் காஃபி அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து மில்காக இருக்கட்டும், ஒரு தண்ணியாக இருக்கட்டும், இது வந்து சூடு பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு சிறந்த இதுன்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒன்று கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் வந்து வீட்டில் வந்து கரண்ட் ஸ்டவ் இருக்குது பார்த்தீங்களா, அது மினி சைஸில் இருந்தால் எப்படி இருக்கும், அதாவது ரொம்ப மினி சைஸில் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு இந்த செல்ஃபோன் சைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் டிஸ்பிளேல காட்டுறேன், அதை பாருங்கள். ஒரு செல்ஃபோன் சைஸில் தான் இருக்கும். ஒரு கப்பு சைஸில் கரெக்டாக அந்த கப்பு வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த கப்பில் வந்து நீங்கள் வந்து காஃபியாக இருக்கட்டும், டீயாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், மிக்கால் கூட இருக்கட்டும், அது வந்து நீங்கள் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கொஞ்சம் செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஆகி கொடுக்கும். நீங்கள் வந்து அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த டிகிரியில் வந்து அது அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டிகிரி அதாவது கூலிங்கும் பண்ணும், இது வந்து ஹீட்டும் பண்ணும். இப்போ நீங்கள் ஜூஸ் வந்து பண்ணுறதா இருந்தாலும் ஜூஸும் வந்து இது கூலிங் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, அப்படி இல்லை நான் வந்து ரொம்ப நேரம் வெளில போயிருப்பேன் அது கூலிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரே டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பார்த்தீங்களா மில்க்லாம் வெளில வச்சு கெட்டு போய்டும் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து நீங்கள் கரெக்டாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுவீங்க. ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை, நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது அதே கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டெம்பரேச்சரில் கரெக்டாக இருக்கணும் 35 டிகிரி அப்படி -35 டிகிரின்னு செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த -35 டிகிரி கம்மியாச்சுன்னு வச்சுக்கலாம், திருப்பியும் அது வந்து திருப்பி கூல் பண்ணி கரெக்டாக அந்த டெம்பரேச்சர் குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. இது வந்து விலை வந்து இன்றைக்கோட விலை நண்பா $39. இது வந்து நாளைக்கு பின்னே விலை மாறலாம். நான் வந்து வீடியோ எடிட் பண்ணுறப்ப இந்த விலை இருக்குது. நாளைக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க, நாளைக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க, இல்லை ஒரு மாதம் கழிச்சு பார்க்குறீங்கன்னா அந்த விலை ஏறத்துக்கும் இறங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நான் காரணம் இல்லை, இப்போயே சொல்லிட்டேன். நம்ம அடுத்த கேஜெட் பார்க்கலாம். இந்த கேஜெட் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு, வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இங்கே இருக்கா என்ன அவைலபிளாக இருக்கான்னு நான் தேடி பார்த்தா இங்கே அவைலபிளாக இல்லை. இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதனால் இது உங்ககிட்ட சொல்கிறேன். திஸ் பிஸ்கி
அப்படின்னா இது ஒரு பைக்குங்க. என்ன பைக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பைக் வந்து சின்ன பசங்க ஓட்டுறதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக உருவாக்கப்பட்டது. அதுக்குன்னு பெரியவங்களாம் ஓட்டக்கூடாதுன்னு இல்லை, பெரியவங்க ஓட்டலாம். ஆனால் சின்ன பசங்களுக்கு இது உருவாக்கப்பட்டது மெயினாக அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லேண்ட்லேயும் வாட்டர்லேயும் ஓட்டலாம். லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 80 km/h போகலாம். வந்து பார்த்திங்கன்னா 80 km ஸ்பீடு காட்டுது பார்த்திங்கன்னா, அந்த ஸ்பீடில் போகலாம். அதே வாட்டரில் பார்த்திங்கன்னா 75 ஸ்பீடில் போகலாம். என்னதான் பசங்களுக்கு உருவாக்கணும், கொஞ்சம் ஸ்பீடு இருக்கணும்ல, அதனால கொஞ்சம் ஸ்பீடு வச்சுருக்காங்க. இதில் 5000 ஹார்ஸ் பவர் இருக்குது. இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 5000 ஹார்ஸ் பவர் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பீடாக போகும். இது வாட்டர்லேயும் சரி தண்ணியிலும் சரி. அது மட்டும் இல்லாமல் இது வாட்டர்லேருந்து தண்ணியில், அதாவது தண்ணியிலேருந்தோ லேண்டுக்கோ இல்லை லேண்ட்லேருந்து வாட்டருக்கோ போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் தான் இது எடுக்குமா. நீங்கள் வந்து கரெக்டாக தண்ணிக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக உள்ளே போகிற மாதிரி தெரியும், ஆனால் கரெக்டாக நின்றும். ஒரு 5 செகண்ட்ஸில் கரெக்டாக நின்றும். அதே லேண்டுக்கு வரதாலும் 5 செகண்ட்ஸ்க்குள்ளே அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இது பைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட் மாதிரி லைட்டாக தெரியும், போட் மாதிரியும் தெரியும், பைக் மாதிரி தெரியும். இது வந்து ஒரு ஸ்கூட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். இது வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து ஓட்டுறதுக்கு இது வந்து நம்ம நாட்டில் அவைலபிளாக இல்லை. ஆனால் இது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். சரி, அடுத்த கேஜெட் பார்க்கலாம் வாங்க. ஃபோக்கல்ஸ். அடுத்த கேஜெட்டில் ஃபோக்கல்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி தாங்க. ஒரு நார்மலான கண்ணாடி மாதிரி இல்லைங்க. இப்போ வந்து கண்ணு தெரியாமல் போகிறது, அந்த லென்ஸு கண்ணாடிலாம் போடுவோம், அது மாதிரி கண்ணாடிலாம் இல்லை. இது வந்து ஒரு நார்மலான கண்ணாடி. கண்ணு நல்லா தெரியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போடுற கண்ணாடி. என்னோட கண்ணு நல்லா தெரிஞ்சால் எதுக்கு அந்த கண்ணாடி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் விஷயம் இருக்குது, நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து உங்கள் செல்லோட பேர் பண்ணிக்கணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரிங்கு கொடுப்பாங்க, கையில் மாட்டிக்கிறதுக்கு ஒரு ரிங்கு, ஓகேங்களா. நான் எதுக்கு அந்த ரிங்குன்னு சொல்கிறேன், அது கையில் மாட்டிக்கணும் ஒரு ரிங்கு, பிளாக் கலரில் இருக்கும், ஓகேங்களா. இப்போ வந்து உங்கள் செல்லுக்கு மெசேஜ் வந்தது, அப்படியே ஃபோன் கால் வந்தது அப்படின்னா, அந்த ரிங்கு வந்து உங்கள் ரிங்கு கையில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிங்கு வந்து அதாவது உங்கள் கண்ணாடிக்கு வந்து சிக்னல் அனுப்பும். இந்த சிக்னல் அனுப்பிட்டு அந்த கண்ணாடியில் வந்து காட்டும் யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஹாய் அமைச்சிருந்தாங்க வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து அது வந்து நீங்கள் வந்து ரிங்குக்கு முதல்ல வரும். ரிங்கில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்கள் கண்ணாடிக்கு வந்துடும். கண்ணாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியிலேருந்து டிஸ்பிளே ஆகும். ஹாய் அப்படின்றது வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆகிட்டு நீங்கள் அதுக்கு மேலே எதாவது படிக்கணும், இல்லை மெசேஜ் அவங்களுக்கு திருப்பி அனுப்பணும், இல்லை கால் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அந்த ரிங்கு மூலிமா நீங்கள் வந்து பார்க்க தான் முடியும். கண்ணாடி மூலிமா அது வந்து ரீப்ளே பண்ணணும், இல்லை அந்த கால் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அந்த ரிங் மூலிமா பட்டன்ஸ் இருக்கும். அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கால் அட்டன் பண்ணுறதோ, இல்லை யாருக்காச்சும் திருப்பி மெசேஜ் அனுப்புறதோ, இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதோ, சுவிட்ச் ஆன் பண்ணுறதோ, இந்த மாதிரி செல்லில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு ரிங்கை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் படிக்கணும், அது மேனுவல் தாங்க. அது கொடுக்கப்பட்ட மேனுவலை நீங்கள் நல்லா படிக்கணும். அப்படி நல்லா படிச்சுட்டு அந்த செல்லை வந்து ஒரு ஆப் இறக்கிட்டு, நான் உங்கள் செல் யூஸ் பண்ணுற செல்லை ஒரு ஆப் இறக்கிட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஒரு கண்ணாடியோட நீங்கள் வந்து பேர் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க. அதுக்கப்புறம் அதுவே எல்லாம் பார்த்துக்கணும். நீங்கள் அந்த மேனுவல் வந்து கரெக்டாக படித்தா போதும். அந்த மேனுவலை என்ன சொல்கிறாங்களோ அது கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஆஃபீஸில் மீட்டிங் அப்போ யாராவது கால் பண்ணுறாங்க, அப்போ யாராவது மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அது முன்னாடியே வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து தெரியும். யார் கண்ணுக்கும் அது தெரியாது. நீங்கள் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன், இது வந்து யாரும் நான் சொல்கிறதுக்காக அதை பயன்படுத்துறாங்க. இது வந்து பிட்டடிக்கும் பயன்படுத்தலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து கையில் ரிங்கு மாட்டுறாங்க, எதுவும் பிரச்சனை கிடையாது. இது அமெரிக்காவில் யூஸ் பண்ணியிருப்பாங்க போலருக்கு. நான் ஒரு வீடியோவில் அப்படி தான் பார்த்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையில் மோந்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரிங். அந்த ரிங் அமுக்குன்னா அது டிஸ்பிளே ஆகும். உங்கள் கண்ணு கொண்டு தான் தெரியும், அது வேறு யார் கண்ணுக்கும் தெரியாது, ஓகேங்களா. அதனால் நீங்கள் வந்து பார்த்தது தான் அதுக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களை பார்த்ததை சொல்லலாம் வாங்கலை. இல்லை உங்கள் ஆஃபீஸ் பிஸ்னஸ் விஷயமா நீங்கள் வெளில போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்பப்போ செல் எடுத்துலாம் பார்த்துட்டு இருக்கும்போது, ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செல் இப்போ நிறைய பேர் திருடி கண்ணாடிலாம் திருட மாட்டாங்க, செல்லாம் திருடிட்டு போயிடுறாங்க. அதனால் வந்து கண்ணாடி மாற்றினா நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுவுமே பண்ண தேவை, ஒரு கையில் ரிங் வச்சு நீங்கள் இப்படி அமுக்குனாலே போதும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுவாகும். சரி, அடுத்த கேஜெட் பார்க்கலாம் வாங்க. ரிமோட் 9. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபோனுங்க. இந்த ஃபோன் அதாவது இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு விஷயத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தனி ஃபோன். இதில் வந்து எல்லா ஃபோனும் நார்மலாக மாதிரி ஃபோன் பண்ண முடியாது, அது மாதிரிலாம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னத்துக்கு ஹார்ட் ரேட், நம்ம ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, எங்கே அடைச்சிக்கிச்சு, இங்கே ஏதாச்சும் அதாவது உங்கள் வீட்டில் ஏதாச்சும் அடைச்சிக்கிச்சு, இல்லை கார் பேக்கில் இருக்குது பார்த்தீங்களா, புகை வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல எதாவது அடிச்சிக்கிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த செல்ஃபோனில் ஒரு ஒயர் வரும். அந்த ஒயரை வந்து நீங்கள் வந்து அதுக்குள்ளே போட்டு எந்த இடத்துல அடிச்சிக்கிச்சு அப்படின்றதெல்லாம் கரெக்டாக காட்டும். எவ்வளோ இருட்டான இடமா இருந்தாலும் பக்காவாக காட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க ஃபில்ட்டாக. இது வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரியில் நீங்கள் எங்கேயாச்சும் போகிறீங்க அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக காட்டும். அதில் வந்து ஹீட் ரேடாக இருக்குல்ல, ஹீட் ரேடை வச்சு பார்த்தீங்கன்னா அடுத்து அதாவது சிங்கம் புலி அப்படி தான் ராத்திரியில் டிஸ்கவரியில் காட்டுவாங்க பார்த்தீங்களா, எல்லோ கலரில் தெரியும் லைட்டாக. அது வந்து ஹீட் ரேடார் கேமரா வச்சு எடுக்கிறது. அதே பார்த்தீங்கன்னா இதிலும் ஹீட் ரேடார் கேமரா இருக்குது. உங்கள் முன்னாடி ஏதாச்சும் ஒரு மிருகமோ, ஒரு பூனையாக இருக்கட்டும், இல்லை ஒரு நாயாக இருக்கட்டும், அவங்க வந்து ராத்திரியில் வந்து ஹீட் ரேடார் வரும் பார்த்தீங்களா. அப்போ வந்து அந்த ஹீட் மூலிமா, அதில் இருக்க ஹீட் மூலிமா, அந்த மிருகத்தில் இருக்க ஹீட் மூலிமா நம்ம வந்து கேமராவில் பார்க்கலாம், நம்ம உடம்பு கூட பார்க்கலாம் ஹீட் ரேடார் வச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய அடைப்புகள், எங்கெங்கெல்லாம் அடைப்பு இருக்குது அப்படின்றது வந்து ஹீட் ரேடார் மூலம் வச்சு பார்க்கலாம். இங்கே வந்து தூசியாக இருக்குது, எங்கே அடைச்சிட்டு இருக்கு, கார் வந்து நம்ம நவுத்த முடியல அப்படின்னும் போது அங்கே பின்னாடி தான் அடைச்சிட்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு மிஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது வாட்டர் ப்ரூஃப். வாட்டரில் நீங்கள் அதை தண்ணியில் போட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் முக்கிய
பார்த்தாலும் இது வந்து எதுவுமே ஆகாது. அது இல்லாமல் கொரில்லா கிளாஸ் போட்டிருக்காங்க, அதாவது ஸ்க்ராட்சும் ஆகாது, கீழே போட்டால் உடையாது இது ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது $429 இது வந்து இன்றைக்கி ரேட் நண்பா. இது வந்து நாளைக்கு மாறலாம். நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்களா அன்றைக்கி விலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் வீடியோ எடிட் பண்ணும்போது இந்த விலை $429 ஓகேங்களா. அது வந்து மாறலாம், நான் சொல்ல முடியாது அது ஓகேங்களா. நீங்கள் வந்து ஒரு மாதம் கழிச்சு பார்க்குறீங்களா, அப்போ ஒரு ரேட் இருக்கலாம், $500 கூட இருக்கலாம், இல்லைனா $300 கூட இருக்கலாம். சரி, அடுத்த கேஜெட் பார்க்கலாம். அடுத்த கேஜெட் பார்த்தீங்கன்னா மேரி. என்னடா பொண்ணு பேர்லாம் சொல்லலான்னு பார்க்காதீங்க, இது பேர் அப்படி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஹைட்டாக ஒரு பாக்ஸ் எப்படி இருந்தால் இருக்கும் நடுவில் வந்து நம்ம நடு ஹாலில் அது மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். இது ஒரு ஸ்பீக்கர்னு சொல்லலாம், அதாவது 180 டிகிரி ஸ்பீக்கர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் சொல்லலாம். லைட் வந்து நைட் லைட்டு வந்து நீங்கள் செல்லை நோண்டிட்டு இருக்கும்போது கண்ணு வலிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் செல்லை வந்து லைட் ஆன் பண்ணி என்ன கலர் செட் பண்ணணுன்றதுலேருந்து உங்கள் செல்லிலே வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன பாட்டு போடணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது அதில் வந்து பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சுத்தமான காற்று வந்து வெளியேற்றிட்டு, அதாவது கெட்ட காற்றெல்லாம் வெளியேற்றிட்டு சுத்தமான காற்று வந்து வெளியிடும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இதோட விலையும் நிறைய தான் இருக்கும். $1,399, அதாவது நியர்லி $1,400 ஒரு டாலர் தான் கம்மி ஓகேங்களா. இது வந்து தமிழ்நாடு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நிறையவே வரும் ஓகேங்களா. அடுத்த கேஜெட் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த கேஜெட் வந்து ஸ்டாப் ஸ்லீப்பிங் பேரில் வந்து ஸ்டாப் ஸ்லீப்பிங் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து தூங்குறவங்கள தடுக்க நிறுத்தத்துக்கு தான் இந்த கேஜெட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஸ்லீப்பிங் இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தூக்கத்தை கலைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வண்டி ஓட்டிருக்கீங்க, அதாவது தூக்கத்தில் நிறைய பேர் ஆக்சிடென்ட்லாம் பண்ணுறாங்க, அது வந்து தவிர்க்கலாம். இல்லை சரக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா அது கூட வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ண சொல்ல, அப்படி நீங்கள் ஏதாச்சும் முக்கியமான விஷயம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ரோட்டில் யாருக்காச்சும் அவங்கள காப்பாற்ற போகிறீங்க அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை நீங்கள் வண்டி ஓட்டி தான் ஆகணும் போது இது வந்து மோதிரம் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை நீங்கள் தூக்க கலக்கத்தில் இருக்கீங்க, அப்போ வந்து நீங்கள் ஓட்டுறீங்க, அப்படி டாக்ஸி டிரைவர்ஸ்லாம் ரொம்ப இதுவாக ராத்திரி பார்க்கல அவங்க கஷ்டப்பட்டு ஓட்டுறாங்க, அவங்களுக்கு வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பை பணம் வச்சு தான் ராத்திரி ஃபுல்லாக ஓட்டிட்டு இருக்காங்க, அவங்க கொஞ்சம் தூங்கிட்டாங்கன்னா அவள் தான் ஆக்சிடென்ட் தான் ஆகும். அதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ரிங்கு மாதிரி தான் இருக்கும். இது ரிங் வந்து ஒரு கையில் மாட்டுற மாதிரி இருக்காது, 2 கையில் மாட்டுற மாதிரி இருக்கும். 2 கையில் வந்து மாட்டிகிட்டே ஒரு ஆப்பிள் வாட்ச் இருக்கும் பார்த்தீங்களா, அந்தமாரி வாட்ச் சைஸ் இருக்கும் ஓகேங்களா. மேலே டிஸ்பிளே இருக்கும். ஒரு டிஸ்பிளே வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் ரேட்டர் வந்து செக் பண்ணணும். நீங்கள் தூங்குறீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கரெக்டாக செக் பண்ணணும். நீங்கள் வந்து ஆன் பட்டன் ஒண்டி அமைக்கிட்டால் போதும். இது வந்து செல்லை கனெக்ட் பண்ண தேவை, எதுவும் நீங்கள் பண்ண தேவை, அதில் இருக்க ஆன் பட்டன் ஒண்டி அமுக்கினா போதும். சைடில் கார்னரில் ஒரு ஆன் பட்டன் இருக்கும், அந்த ஆன் பட்டன் ஒண்டி நீங்கள் அமுக்கினா போதும். அதுக்கப்புறம் அதுவே எல்லாம் பார்த்துக்கணும். நீங்கள் எப்போ தூங்குறீங்களோ அது வந்து அலாரம் அடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் கொட்டாய் விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா, அப்போலாம் தூங்குற இது வந்து அது வந்து அலாரம் அடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் தூங்குறீங்க வண்டியை ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும். அப்படி இல்லைனா நீங்கள் தூங்காதீங்க அப்படின்ட்டு வைப்ரேட் பண்ணி காட்டும் ஓகேங்களா. இது மாதிரி பண்ணுறது மூலம் நம்ம வந்து எச்சரிக்கை ஆகிக்கலாம். இது மாதிரி தூங்க தேவையில்லை அப்படின்னும் போது நம்ம எச்சரிக்கையாக கேட்டு நம்ம வந்து கரெக்டாக வண்டி ஓட்டலாம் சேஃபாக. அதுக்கு வந்து இந்த கேஜெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ போல் நல்ல வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இது மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.